Daily. Taste the Daily. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. ஷார்ட் ஃபிலிம்ல உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன், ஆனா அட்ஜஸ்ட்மென்ட்க்கு நீ இருக்கணும். ஒரு நாள் நைட் ரீல்ஸ் ஆசை காட்டி பெண்களை மோசம் செய்த பிரபல இன்ஃப்ளூயன்சர் பிளாக்கி லவர் மௌனி. நான் சொல்றத செஞ்சா உனக்கு அரை மணி நேரத்துக்கு 30,000 தரேன். பாடி மசாஜ் அந்த மாதிரி பண்றியாமா, உனக்கு 30,000 சம்பளம் கொடுப்பாங்க. பல பெண்களை ஏமாற்றிய மாஸ் காதலன், ஆதாரத்துடன் உண்மையை உடைத்த இன்ஃப்ளூயன்சர் காதலி. போன்லயே ஒரு பையன் தப்பா என்ன பேசிட முடியுமா எல்லாத்தையும் பேசிடுவான். நான் கீழே அதையும் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. ஃபாரின் ஷோ மூவிக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்த கொடூரம், வெளியான திடுக்கிடும் ஆதாரங்கள். வெளிநாட்டு கூட போகலாம், அதுக்கு நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட இருக்கிற பையன் இவ்வளோ சிக்கமா பண்ணியிருக்கா, பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இவ்வளோ பேசியிருக்கானே. சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஆதிக்கம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. காது குத்துலேருந்து சாங் ரிலீஸ் வரைக்கும் அவங்கள கொலாபரேட் பண்ணி தான் எல்லாத்தையும் ரிலீஸே பண்ணுறாங்க. ஒருவேளை இதெல்லாம் அவங்க பண்ணுறதுனால, பெரிய பெரிய ஆட்களோடு இருக்கிறது, பெரிய இடத்துக்கு போகிறதுனாலேயே நிறைய பேர் அவங்களை ஈஸியாக நம்பிடுறதுனால இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற திறமையை வெளிப்படுத்தி ஒரு கணிசமான ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வராங்க. அது மூலமாக அவங்க திறமையை மேம்படுத்திட்டு போகிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த புகழை மோசடிக்காக பயன்படுத்துகிறவங்க ஒரு சிலர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அந்த புகழடைஞ்சவங்க கூட சேர்ந்து அந்த புகழை தன்வசப்படுத்தி அந்த புகழ் மூலமாக மற்றவங்களை மோசடிக்குள்ளே இழுத்துட்டு வர்றது ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படி மோசடி செஞ்ச ஒரு பையனை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வெல்கம் டு செகண்ட் ஃப்ளோர். நான் குரு. கீர்த்தி யுவராஜ் மௌனி, இந்த பேரை சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் பிளாக்கி லவர்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீர்த்தி யுவராஜுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் இந்த மௌனி எப்போ வராரு, இவங்க லைஃபுக்குள்ளே எப்படி நடக்குது அப்படின்ற கதையெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து கப்புள் ரீல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.25 வருஷம் 2 பேரும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக அவங்க கிட்டேருந்து எந்த தகவலும் இல்லை, 2 பேரும் சேர்ந்த மாதிரி எந்த ஃபோட்டோஸும் வரல. இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கீர்த்தி யுவராஜோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்களோட யூடியூப் சேனலில் எங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. முதல்ல இந்த கீர்த்தி யுவராஜ் யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சீரியல் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. இவங்க நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிஜெக்ஷன்ஸும் இருந்தது. ஆனாலும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மம்பட்டியம் பாட்டு இந்த கல்யாணத்துலலாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ கல்யாணத்தில் டான்ஸ் ட்ரூப்பை கொண்டு வந்து அவங்க ஆட வைக்கிறது ஒரு எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற ட்ரூப்பில் தான் இவங்களும் இருந்தாங்க. நிறைய ஈவெண்ட்ஸில் போய் டான்ஸ் ஆடுறது, ஃப்ளாஷ் மாப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்க ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு திருப்பி வந்துடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு. அப்படி தான் இவங்க குரூப்பில் இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து, நம்ம ஏன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருமே ஆக்டர்ஸாக மாறலாம்ல அப்படின்னு அதில் ஒரு சில பேர் ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை ஆர்கனைஸ் பண்ணுறாருல, இந்த குரூப் எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்த ஒருத்தர், அவருக்கு தெரிஞ்சவர் தான் இந்த மௌனின்ற பையன். அவர் மூலமாக தான் இந்த ட்ரூப்புக்குள்ளேயும் அவங்க வராங்க. நம்ம இந்த கல்யாணத்தில் இந்த டான்ஸ்லாம் ஆடுறவங்கள பார்த்து ஒரு சில பேர் என்னப்பா இது கல்யாணத்தில் இப்போ டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் எல்லா வேலையிலையுமே அதுக்கான கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இது கீர்த்தி யுவராஜுக்கும் இருந்தது. எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஆசையில் தான் அவங்க இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. மௌனி இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா, அந்த டான்ஸ் ட்ரூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் பற்றி நிறைய டிஸ்கஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இவங்க 2 பேரும் தனித்தனியாக பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் வீடியோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே தான் சரி, நம்ம தான் நல்லா பண்ணுறோமே, நம்ம 2 பேரும் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குல்ல, நம்ம ஏன் தொடர்ந்து இந்த வீடியோவை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்து தொடர்ந்து வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த பையன் இவங்களோட லைஃபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டாகிராமில் 50K ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க அப்படின்றத அவங்களே அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க.
சரி 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 1.25 வருஷமா நிறைய வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்படி போடும்போது ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது. என்னன்னா, இந்த பையன் எங்க ஊர் தான், இந்த பையன் என்கிட்ட என்னெல்லாம் பேசி ஏமாத்திருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு. இவங்க ஒரு 100 கமெண்ட்ஸில் 10 பேர் நல்லது சொன்னால் மீதி ஒரு 10 பேர் கெட்டதை சொல்ல தான் செய்வாங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தானே அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும்போதும் அதுக்கான காரணம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. என்ன இவர் ஏமாத்திருக்காரு, என்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்காரு தெரியுமா அப்படின்ற கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. மௌனின்ற பையனோட சொந்த ஊர் திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர்னு ஒரு ஊர் தான். அந்த பையன் விஸ்காம் படிக்கிறதுக்காக தான் சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்ததுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த டான்ஸ் ட்ரூப்ல இருந்து அப்படிதான் இவங்க 2 பேரும் பரிச்சயமாகறாங்க, 2 பேரும் பழகுறாங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும்போது சரி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான், இதெல்லாம் வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தொடர்ந்து இவங்க வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த பையன் கோயம்புத்தூர்ல ஒரு வேலை இருக்கு, இல்லை எனக்கு திருச்சி வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காரு, இல்லை பொண்ணை பார்க்கறதுக்கான ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் இவர் போயிருக்காரு. ஆனால் இவங்களுக்கு ஆரம்பத்தில் எந்த சந்தேகமுமே இல்லை. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அந்த மௌனியோட பையனோட மொபைலில் பார்க்குறாங்க. அந்த மொபைலில் அந்த பையன் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணும்போது ஒரு பொண்ணுக்கு அனுப்பின மெசேஜை இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்க இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு பையனோட முகம் அப்போ தான் உண்மையிலேயே ரிவீல் ஆகுது. என்னன்னா எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையே, இப்படிப்பட்ட ஒரு பையன் கூடவா நான் இவ்வளோ நாள் பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு இவங்களை நினச்சி இவங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னும் அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா கிடையாது. அதனால் ஈஸியாக ஒரு பையனை நம்பவும் மாட்டாங்க. அப்படி நம்புனா அந்த பையன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் அந்த பொண்ணுக்கு இருந்தது. அந்த 2வது கேட்டகரியில் இந்த பையனை வச்சதுனால தான் அவங்களுக்கு இந்த பையன் மேலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கையும் உருவாச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றினாரானா இன்னைக்கு அவங்க வெளியிட்ட வீடியோவில் அதில் 1% கூட அவர் காப்பாற்றலைன்றது தான் உண்மையாக வெளியே வந்திருக்கு. திருடி இவங்க அந்த ஃபோனில் இருக்கிற மெசேஜ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு சில பொண்ணுங்களோட வாய்ஸ் நோட்லாம் இருக்குது. அந்த வாய்ஸ் நோட்டை இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஒரு பொண்ணாக இருந்து நான் எவ்வளோ மோசமான ஒரு பையனோட இருந்திருக்கேன் அப்படிங்கிறது மறுபடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கு. இவங்க அந்த மொபைலில் இருக்க மெசேஜ்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரு நாள் கேட்குறாங்க. கேட்கும்போது அதில் முதல்ல வந்தது 2 குற்றச்சாட்டு. இந்த பையனோட சொந்த ஊர் பெரம்பலூர் தான், ஆனால் அவங்க கிட்ட வேற ஒரு ஊர் சொல்லியிருக்காரு. 2வது கோயம்புத்தூருக்கு எதுக்கோ கிளம்பி போயிருக்காரு, அங்கேயும் என்னை பார்க்க தான் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுறாங்க. 3வது காரணம் என்கிட்ட இருந்த நகையை வாங்கி வித்துட்டாரு, நான் கேட்கும் போதெல்லாம் என்கிட்ட நகை இல்லை அது வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாள் அந்த பையன் கிட்ட கேட்கும்போது, யார் கீர்த்தி யுவராஜ் மௌனி கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் இதெல்லாம் பண்ணலை, வேற ஒரு அண்ணன் கேட்டார், அந்த அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், அந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பொய்யை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மெசேஜ்லாம் இவங்க தான் பார்த்துட்டாங்கல்ல. சரின்னு ஒரு நாள் டீப்பாக உட்காந்து அந்த பையன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பையன் இதெல்லாம் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க எப்போ இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் இந்த வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, இவ்வளோ நாள் நான் ஒரு பையன்கிட்ட ஏமாந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்களோ, அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் வரிசையாக ஏங்கா அப்படி நம்புனீங்க, எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா, அந்த பையன் எவ்வளோ மோசம் செஞ்சுருக்காரு தெரியுமா, இப்படி ஒரு பையனை போய் நீங்கள் நம்பிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சைடில் நடந்த எல்லா சம்பவத்தையும் இந்த பொண்ணுக்கு வாக்கு மூலமாக நிறைய வாய்ஸ் மெசேஜ்கள் அனுப்பியிருக்காங்க. வெளிநாட்டு கூட போகலாம், எனக்கு நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி இந்த பையன் அப்படி என்னதான் பண்ணாரு? இந்த நகை வித்ததா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கிட்ட மோசமாக பேசுனதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மேஜராக நடந்தது என்ன தெரியுமா? இவர் இப்போது எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எனக்கு எந்த பக்கமுமே கான்டாக்ட் இல்லை. அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அந்த பக்கத்துலேருந்து எனக்கு ரிப்ளை வருது. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அந்த பக்கத்துலேருந்து அவங்க தான் அனுப்புகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பேஜ்லேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சுன்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி நம்பி தான் நிறைய பேர் இவங்க ஒரு பெரிய புகழோடு இருக்காங்க, இவங்களோட கான்டாக்ட் நமக்கு கிடைச்சதுன்னா நாமளும் நடிக்கிறதுக்கு இல்லை அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குமே அப்படின்னு அவங்க மெசேஜ் அனுப்புனதை மௌனின்ற பையன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு ஆப்வியஸாக எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்னா நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா
நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு சார் இருப்பார், அவங்கள நீங்கள் போய் பார்க்கணும். அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் காசு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேலை தர சொல்லி கூப்பிட்டாங்க. பாடி மசாஜ் பண்ணுறியாம்மா, 30,000 சம்பளம் கொடுப்பாங்க. இதில் ஒரு சில பேர் ஓகே, நடிக்கிறதுக்கு போகணும்னா இல்லை இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம போய் இதை செய்கிறதுல பெரிய தப்பு இல்லைல்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த வலையிலையும் சிக்கியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இல்லை என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது வெறும் 2 எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றா கீர்த்தி யுவராஜ் பொண்ணுக்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இவ்வளோ நாளாக நான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது நீங்களும் அவர் கூட இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குது அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, என்னடா இந்த தப்புல நாமளும் ஒரு பங்கா இருந்திருக்கோமே, நமக்கு தெரியாமலே நாமளும் இன்டைரக்டா அதுல இன்வால்வ் ஆயிருக்கோமே அப்படின்னு நினைச்சு அந்த குற்ற உணர்ச்சியில இவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ தான் அந்த 2மே. இப்போ இவ்வளோ சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற நடவடிக்கையை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அவங்க அந்த மௌனி பையன் கூட 2 பேரும் சேர்ந்து வீடியோஸ் எல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நம்ம பண்றதுக்கான முக்கியமான காரணம், இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்கள நிறைய பேர் நம்புகிறாங்க, அதை நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த புகழை பயன்படுத்தி மோசடிக்குள்ளாக்குறவங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றிக்க வேண்டியது நம்ம தான். முக்கியமாக பொண்ணுங்க இந்த வலையில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம செய்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Taste Daily. Taste the Daily. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 766 7975 266.